அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரியாது ஸாலிஹீனுடைய 394வது பாடம். பாபுல் இஸ்திஹ்பாபி தீபில் கலாமி வ தலாக்கத்தில் வஜ்ஹி இன்தல் லிகாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையும் பாடமாக, இந்த தலைப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக இது அமைகின்றது. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் சலாமத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த 394ஆம் பாடம், இந்த பாடம் நமக்கு கற்பித்து தரக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒரு தலைப்பு என்னவென்றால், அழகான வார்த்தைகளாலும் மலர்ந்த முகத்தோடும் பேசுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமைத்திருக்கிறோம். இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸுகள், இந்த பாடத்தில் வரக்கூடிய செய்திகள் இதை போதிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் பிற மனிதர்களோடு பேசும் பொழுது அவன் அழகான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். அவன் அது மட்டும் கிடையாது, ஒரு மலர்ந்த முகத்தோடு, ரொம்ப கடுமையான முகம் வைக்காமல் ஒரு மலர்ந்த முகத்தோடும் பிற மனிதர்களிடத்தில் பேச வேண்டும் என்பதை கற்பிக்கக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமைகின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 1வது ஹதீஸ், இன்னும் 692வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களை வரிசையின் பிரகாரம் இது 692வது ஹதீஸாக இருக்கு. இந்த பேசப்படக்கூடிய இந்த பாடம், இந்த பாடத்தினுடைய இந்த 87வது பாடம், இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸுகளில் இதில் முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்றாங்க, அப்துல்லாவே, நீ ஒரு மனிதனை போல நீ ஆகிவிடாதே. அவன் எத்தகைய மனிதன் என்று சொன்னால், அவன் இரவினுடைய அந்த தொழுகையை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். இரவு தொழுகையில் இரவெல்லாம் நின்று அவன் வணங்கக்கூடியவனாக இருப்பான். பின்பு சில காலங்கள் கழித்த பின்பு அவன் இரவு தொழுகையை முழுமையாக அவன் விட்டுவிடக்கூடியவனாக இருப்பான். அத்தகைய ஒரு மனிதனை போல நீ ஆகிவிடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்போ இதற்கான தர்ஜுமாக்களை பார்ப்போம் வாங்க. வஅன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆஸ் என்பவருடைய மகனான சையதுனா அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال, அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், قال لي رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், யா அப்துல்லாஹ், ஓ அப்துல்லாவே, லா தகுன், நீ ஆகிவிடாதே, மிஸ்ல ஃபுலானின், ஒரு மனிதனை போல நீ ஆகிவிடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஷரஹ்ல சொல்லி தராங்க, ஒரு மனிதனை போல ஆகிவிடாதே. இப்ப அந்த மனிதனுடைய பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடவில்லை, சொல்லப்படலை. அது ஏன்னு சொன்னா, அந்த மனிதனின் பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாததன் காரணம் ஏனென்றால், இஸ்லாம் மற்றவருடைய குறைகளை வெளிப்படுத்தி அவமானப்படுத்துவதை விரும்புவதில்லை. அறிவுரை வழங்குவதே இஸ்லாத்தினுடைய முழுமையான நோக்கமாக இருக்கின்றது. ஒருவரை அவமானப்படுத்துவது கிடையாது என்று ஷரஹ்ல சொல்லித்தராங்க. அப்போ ஒரு மனுஷனை பார்த்து சுத்தி காட்டினா அவர் அவமானப்படுத்துறமா ஆயிடுமா இல்லையா? அதனால்தான் இன்ன மனிதரை போல நீ ஆகிவிடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் அந்த மனிதனுடைய பெயரை வெளிப்படுத்தவில்லை என்று நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பாருங்க, அவன் எத்தகைய மனிதன் என்று சொன்னால், கான, அவனாக இருப்பான், யகூமுல் லைல, இரவில் நிற்கக்கூடியவனாக, அதாவது இரவில் நின்று வணங்கக்கூடியவனாக அவனாக இருப்பான்,
ஃபதரக்க பின்பு அவன் விட்டு விடுவான் கியாமல் லைலி இரவினுடைய அந்த நெருக்குதலான அந்த தொழுகையை அவன் விட்டு விடுவான். இப்ப இரவு நல்ல தொழுவான், இரவெல்லாம் நின்று தொழக்கூடியவனாக இருப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு சாதாரணமாக தொழக்கூடிய இரவு தொழுகையை கூட விட்டுட்டு அப்படியே முழுமையாக அந்த ஆதத்தை மறந்து முழுமையானது வழக்கத்தை மறந்து அப்படியே விட்டுவிடக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸு நமக்கு சொல்லும் பாடம் என்று சொன்னால், பாடம் என்னன்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு நற்செயலை செய்யும் வாய்ப்பை கொடுத்தால் அதை முடிந்தவரை தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக செய்யப்படும் சிறிய செயல்களும் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழ முடியவிட்டாலும் குறைந்தபட்சம் சில ரக்காத்துகளையாவது தொடர்ந்து தொழ முயற்சிக்க வேண்டும் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத் தருகிறது. இப்போ ரொம்பவெல்லாம் தொழுது நான் இரவு முழுக்க தொழ போறேன் அப்படின்னு எடுத்த உடனே பெரிய முயற்சிகளை போட தேவையில்லை. இஸ்திகாமத் தொடர்படியாக செய்யக்கூடிய ஒன்றை இது விட்டுவிடக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு காரியத்தை நம்ம தொடர்படியாக செய்யணும் நாடுனா அந்த காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பிறகு கூடுதலாக செய்யும் பொழுது அந்த காரியம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். எடுத்த உடனே நான் பெருசா தொழுகிறேன்னு சொன்னா 2-3 நாள் நல்லா தொழுவான், அடுத்த நாள் பார்த்தா மொத்தமா எந்த தொழுகையும் இல்லாம அப்படி எல்லா தொழுகையும் விட்டுட்டு இருப்பான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸு நமக்கு கற்பித்து தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஹதீஸு ஒரு நல்ல அமலை ஆரம்பித்த பிறகு அதை காரணமின்றி கைவிடாமல் இயன்ற அளவு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதையும், ஆன்மீக உறுதியுடன் அல்லாஹ்வின் வழிபாட்டில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தருகிறார்கள். தலீலுல் ஃபாலிஹீன் என்ற ஷரஹ்ல. இப்போ பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்பதை கற்றுத் தருகிறார்கள். இப்ப இந்த 1வது ஹதீஸோட இந்த 87வது பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இப்ப அடுத்து ரியாது ஸாலிஹீனில் பதிவு செய்யப்படக்கூடிய 88வது பாடமான இந்த பாடத்தை குறித்து நம்ம பேசுவோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபு இஸ்திஹபாபி தீபில் கலாமி வ தலாக்கத்தில் வஜ்ஹி இன்தல் லிகாஇ என்பதாக அமைகின்றது. அர்த்தம் என்ன தெரியுமா? பாபு இஸ்திஹபாபி விருப்பத்திற்கு தகுந்ததாக இருக்கின்றது, விருப்பமான பாடம். அதாவது இஸ்திஹபாபுனா முஸ்தஹப்பு, அல்லாஹ்வால் விரும்பப்படக்கூடிய ஒரு விஷயம், விருப்பத்தக்க விஷயம் இருக்குதா இல்லையா, அதுதான் விருப்பத்தக்க விஷயமாக இருக்கும். எது? தீபில் கலாமி நல்ல வார்த்தையை உபயோகம் செய்வதும், வத்லாக்கத்தில் வஜ்ஹி இன்தல் லிகாஇ ஒருவரை சந்திக்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு இருப்பதும் முஸ்தஹப்பான ஒரு காரியமாக இருக்கின்றது என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஒரு மனுஷனோட நம்ம பேசணும்னு சொன்னா ஒரு கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது. மென்மையான வார்த்தைகள் என்ன இருக்குது, அந்த மனிதனுடைய மனதை புண்படுத்தாத வார்த்தை என்னவெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் கொண்டுதான் பேச வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறார்கள். அது மட்டும் கிடையாது, இன்னும் சில பேரெல்லாம் சிரிக்காம இருப்பான், ஒரு சிரிப்பு என்பதே மூஞ்சில இருக்காது, ரொம்ப உம்முன்னு ரொம்ப கர்வத்தோடு மூஞ்சை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாவனையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அப்படியும் இருக்கக்கூடாது. இது ரெண்டத்தையும் இஸ்லாம் விரும்புவது கிடையாது. நல்ல வார்த்தையை உபயோகிக்க வேண்டும், நல்ல முக மலர்ச்சியோடு ஒரு மனிதனிடத்தில் பேச வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் கற்றுத் தருகிறது என்பதை குறித்து தான் இந்த பாடம் என்பது நமக்கு பொருளாக அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த தலைப்பிற்கு கீழே ஷரஹ்ல நமக்கு ஒரு அருமையான ஒரு கவிதையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பஷாஷத்தி வஜ்ஹில் மர்இ கைரும் மினல் குரா ஃபகைஃப பிமன் யக்ரஅல் குரா வஹுவ யத்ஹகு என்பதாக சொல்லித்தரார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவரின் மலர்ந்த முகமும் புன்னகையும் விருந்தோம்பலை விட சிறந்ததாகும். அப்படி இருக்க விருந்தளிக்கும் போதும் புன்னகையுடன் இருப்பவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருப்பார் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கவிதையாக இருக்கு. இப்ப இந்த கவிதையின் மூலம் தெரியக்கூடிய விஷயம் என்ன தெரியுதுங்களா? அப்போ ஒரு மனுஷனிடத்த மலர்ந்த முகத்தோடு பேசுறது என்பதே அந்த மனிதனுக்கு விருந்தோம்பலை உபசரிப்பதை விட மிகச்சிறந்த ஒரு காரியம். இப்ப விருந்தோம்பல் செய்யறது எவ்வளவு நன்மையை பெற்றுத்தர நமக்கு தெரியும், சுன்னத்தான காரியம். ஒரு மனிதனுக்கு விருந்து வைப்பது என்பது அல்லாஹ்வாலும் ரசூலாலும் விரும்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. அப்ப அதை விட இது சிறந்ததுன்னு சொல்றாங்கன்னா இந்த கவிதையின்படி, அப்ப ஒருவர் விருந்தோம்பலின் போதும் அவர் சிரித்த முகத்தோடு விருந்தோம்பல் செய்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருப்பார் என்பதை இந்த கவிதை நமக்கு கற்பித்து தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்ப இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடமே, பிறரிடம் மென்மையாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும், முகத்தை சுளிக்காமல் புன்னகையுடன் மக்களை சந்திக்க வேண்டும். ஒரு புன்னகை கூட ஒரு நற்செயலாக கருதப்படுகிறது.
நல்ல குணமும் இனிய பேச்சும் மனிதர்களின் இதயங்கள் வரையிலும் செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே ஒரு ஹதீஸ்ல சொல்வாங்க, உன் சகோதரனை புன்னகையுடன் சந்திப்பதும் ஒரு சதகா, ஒரு தர்மமாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த பாடத்தினுடைய ஹதீஸ்ல. அப்போ இது ஒரு புன்னகையோடு பேசுறதே ஒரு நன்மையை இது பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்பதை நமக்கு இதன் மூலம் விளக்கி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இரண்டு கருத்தையும், நல்ல வார்த்தை, நல்ல முகமலர்ச்சி, இது இரண்டோடும் பிற மனிதரிடத்தில் பேச வேண்டும் என்பதை தான் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய அனைத்து ஹதீசுகளும் ஆயத்துகளும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் அன்னவர்கள் 2 ஆயத்துகளை கொண்டு வருகிறார்கள். அந்த 2 ஆயத்திற்கான தர்ஜுமாவை பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னார், வக்ஃபித் ஜனாஹக லில்முஃமினீன் என்பதாக ஒரு ஆயத். வக்ஃபித், நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், ஜனாஹக, உங்களுடைய ரக்கையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், லில் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களுக்காக உங்கள் ரக்கையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் என்பது இருக்கின்றது. இப்போ வக்ஃபித் ஜனாஹக, ரக்கையை தாழ்த்திக் கொள்ளுதுன்னா என்னது கேட்கலாம். அவன் ரக்கையை தாழ்த்திக் கொள்ளுதல்னா பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் அதனுடைய அர்த்தம். பிற மனிதரிடத்தில் பெருமை அடிக்கக்கூடாது, ரொம்ப நாதான் பெரிய ஆளு அப்படி என்கிற ஒரு செயல்பாடோடு பிற மனிதரிடத்தில் இருக்கக்கூடாது. எந்த அளவிற்கு ஒரு மனிதனிடத்தில் பணிவாக நடக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுலயும் அல்லாஹ் சொல்றான், லில் முஃமினீன், குறிப்பாக முஃமின்களுக்கு, என்னை ஈமான் கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய இறக்கையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் ரொம்பவும் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு எக்ஸ்ட்ராவா சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் காஃபிர் வந்தாலும் சரி, முஸ்லிம் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் எழுந்து நிற்பார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஹதீஸ்கள்ல. ஆனா ஒரு காஃபிரை விட, ஒரு காஃபிருக்கு எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பு கொடுக்கிறார்களோ அதை விட ஒரு படி முஃமின்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணம் கொண்டவர்கள். அப்ப அததான் அல்லாஹ் இங்க விவரிக்கிறான். முஃமின்களிடத்தில் நீங்கள் தாழ்வோடு நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு, அதாவது நீங்கள் பணிவோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கற்பித்து தரக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கின்றது. அப்போ இதனாலதான் இந்த ஆயத்து, எதனால இப்போ இதுல தாழ்த்தி கொள்ளுதல்னு சொன்னாலே ஒரு நல்ல பேச்சு அதுல உள்ள வந்துடும். ஒரு நல்ல பேச்சோடு பேச வேண்டும், ஒரு முக மலர்ச்சியோடு தான் தாழ்த்தி கொள்ள வேண்டும். இப்ப கடுமையான முகத்தோடு யாராவது பணிவோடு நடந்து கொள்ள முடியுமா? முடியாது, ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுவே மலர்ந்த முகத்தோடு அவரிடத்தில் பணிவோடு நடக்கும் பொழுது, வாங்க நீங்க வாங்க அப்படி சிரிச்ச முகத்தோடு கூப்பிடும் பொழுது ஒரு பணிவோடு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? அப்ப அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆயத்தினாலதான் இந்த ஆயத்தை முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள். பாருங்க, அல் ஹஜ்ர், சூரத்துல் ஹஜ்ர்ல 88வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அடுத்து பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னார், وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ என்ற ஒரு அருமையான ஆயத். இதுல பாருங்க, வலவு குந்த, நீங்கள் ஆகிவிட்டால், ஃபல்லன் கலீலல் கல்பி, ஃபல்லனாக ஆகிவிட்டால். ஃபல்லன்னு சொன்னா ஒரு கடுமையான குணமுடையவன், மோசமான பேச்சும் நடப்பும் கொண்டவன் தான் ஃபல்லன் என்று சொல்வார்கள். அப்ப இதுதான் அதன் அர்த்தம். அப்ப கடுமையான மோசமான பேச்சு கொண்ட ஒரு குணமுடையவனாக நீங்கள் ஆகிவிட்டால். அடுத்து சொல்றான் கலீலல் கல்பி. கலீலல் கல்புனா ஒரு கடினமான இதயமுடையவன், இரக்கமற்றவன். அப்ப நம்ம ஒரு கல்லஞ்சக்காரன் சொல்லுவோமா இல்லையா தமிழ்ல? அவன் கல்லஞ்சக்காரப்பா, இரக்கம் என்பதே கிடையாது, ஒரு ஈவு இரக்கமே கிடையாது, எல்லா மனிதனிடத்தும் மஞ்சகத்தை மாத்திரம் அவன் செய்யக்கூடியவன் என்று நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்ப அப்படி கடுமையான ஒரு உள்ளம் கொண்டவன் தான் கலீலல் கல்பு. அப்ப அதுபோல ஒரு கடுமையான உள்ளம் கொண்டவனாகவும் நீ ஆகிவிட்டால், அல்லாஹ் சொல்றான், லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உன்னை சுற்றி உள்ளவர்கள், லன் ஃபல்லு, அவர்கள் திட்டமாக சிதறி விடுவார்கள். லன் ஃபல்லுனா அவர்கள் சிதறி விடுவார்கள், உன்னை விட்டு சென்று விடுவார்கள், அல்லது உன்னை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள் என்றெல்லாம் இதற்குரிய அர்த்தமாக இது அமைகின்றது. மின் ஹவுலிக்குனா உன்னை சுற்றி உள்ளவர்கள். உன்னை சுத்தி யாரெல்லாம் அந்த உலகத்தில் வாழ்றாங்களோ, அது உன்னுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், தாய் தந்தையர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், இப்படி யார் உன்னை சுத்தி இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு கடுமையான உள்ளம் கொண்டவனாகவும் ஒரு கடுமையான பேச்சு கொண்டவனாகவும் இருந்தன்னு சொன்னா அவர்கள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள், அவர்கள் உன்னோடு அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த ஆயத் என்பது வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு.
அப்போ விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த வசனத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த குணத்தை புகழ்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் எப்பொழுதும் மென்மையாக பேசினார்கள், இரக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொண்டார்கள், மன்னிக்கும் குணம் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையானவராகவும் இரக்கமற்றவராகவும் இருந்திருந்தால் சஹாபாக்கள் அவர்களை நேசிக்காமல் விட்டு விலகி சென்றிருப்பார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பணிவான குணம். இப்ப எதனாலங்க அவ்வளவு சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்ட காரணம் என்ன? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய உயர்ந்த நபி, இறுதி நபி, தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற காரணத்தினால் மாத்திரம் அவர்கள் ஈமான் கொண்டார்கள்? கிடையவே கிடையாது. நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை பார்த்து இஸ்லாத்தில் வந்தவர்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தை பார்த்து இஸ்லாத்தில் வந்தவர்கள் அதிகம். அப்ப இதுதான் இந்த ஆயத்து கற்றுத் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு ஹார்ஷாக, ஒரு கடினமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருந்தால் சஹாபாக்கள் விலகி இருப்பாங்க. என்னப்பா இவரு ரொம்ப ஹார்ஷா பண்றாரு, ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு, இவர் சரி வர மாட்டாருப்பா, அப்படி விலகி இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட குறையே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு பரிபூர்ணமானவர்கள் தான், ஒரு கமாலியத்து மிக்கவர்கள். அவர்கள் ஒரு காமில், பரிபூர்ணமானவர்கள். அப்ப குணத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு மனிதரோடு பேச வேண்டும், எப்படி அன்போடு பேச வேண்டும், எப்படி தாழ்மையோடு பேச வேண்டும், பணிவோடு பேச வேண்டும் என்று கற்றுத் திகழ்ந்தவர்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் சஹாபாக்கள் விலகி இருக்காமல் அவர்கள் கூடயே அவர்கள் இருந்தார்கள் என்பதை ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு ஷரஹில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, நல்ல குணம் மக்களுடைய இதயங்களை அது ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப கடுமையான பேச்சும் கடினமான மனப்பான்மையும் மக்களை நம்மிடமிருந்து அது விலகி செய்யக்கூடியதாக தான் இருக்கும். அதுல மாற்றுகிறதே கிடையாது. அப்ப குடும்பம், நண்பர்கள், சமூகத்தில் மென்மை, கருணை, பொறுமை ஆகியவற்றுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆயத் என்பது இது நமக்கு கற்பித்து தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இஸ்லாமினுடைய அந்த தாவா, அந்த அழைப்பு பணி, அதுல ஒரு நல்ல குணமே நல்ல பேச்சுதான். நல்ல பேச்சு யாரிடத்துல இருக்கின்றதோ அவர்தான் தாவா செய்ய முடியும். நல்ல பேச்சு இல்லாமல் கடினமாக பேசக்கூடிய நபர், முகத்தை சுளித்துக் கொள்ள நபரிடத்தில் இஸ்லாத்தை பரவக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்தால் அவரால் பரவச் செய்ய முடியாது, அவரால் மக்களை ஈர்க்க முடியாது என்பதை இது கற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட கல்போடு, இப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கின்றது. இப்ப இது இந்த ஹதீஸிற்கு, இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த ஆயத் என்பது வருகிறதா இல்லையா? முக மலர்ச்சியோடும் மனிதருக்கு நல்ல கலாமோடும் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த விளக்கத்தை பார்க்கும் பொழுது, இந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு விளங்குதா இல்லையா? இதனால்தான் முஸன்னிஃப் அவர்கள் இந்த ஆயத்தை இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். பாருங்க, ஆல இம்ரான் 159, சூரத் ஆல இம்ரான்ல 159வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்லி தருகிறார்கள். இப்ப பாருங்க, இந்த ஆயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்ப இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸை பற்றி நம்ம பேசுவோம். முதல் ஹதீஸ் இன்னும் 693வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸின் வரிசையில் முதலாவது ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸின் வரிசையில் இது 693வது ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், நீ நரகத்தை நீ பயந்து கொள், நரகத்தை நீ பயந்து கொள். எந்த அளவிற்குன்னு சொன்னா, அதாவது ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொண்டாவது நீ நரகத்தை பயந்து கொள். அதாவது ஒரு பேரித்தம்பழம் துண்டு இருக்குது, அத நீ எப்படியாவது ஒரு சதக்கா கொடுத்து அதை நீ தர்மமாக பிற மக்களிடத்தில் கொடுத்தாவது நரகத்தினுடைய விடுதலையை நீ பெற்றுக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்ப நரகத்தினுடைய விடுதலை என்பது சாதாரணமான விஷயமா? அது சாதாரணமான விஷயம் கிடையாதுல்ல. அதற்காக தான் இந்த உலகத்தினுடைய எல்லா முஃமின்களும் போராடுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது ஒரு பாதி பெரிச்சம்பழம், பிஷிக்கி தம்ரத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு துண்டு பெரிச்சம்பழம், பெரிச்சம்பழத்தை முழுசு கூட கிடையாது, ஒரு பெரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொண்டாவது அதை நீ சதக்காவாக, அதை நீ தர்மமாக கொடுத்தாவது நீ தப்பித்துக் கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அந்த பேரித்தம்பழ துண்டு கூட உன்ட்ட கிடையாது, ஒரு துண்டு பேரிச்சம்பழம் கூட உன்ட்ட இல்லைன்னு சொன்னா ஒரு நல்ல வார்த்தையை கொண்டாவது அந்த நரகத்தை நீ பேணிக்கொள், அந்த நரகத்தினுடைய விடுதலையை நீ பெற்றுக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பேரித்தம்பழம் முடியாத விஷயத்தை பேரித்தம்பழத்தால் நரக விடுதலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம் தான்.
அதுவும் இல்லைன்னு சொன்னா நமக்கு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு நீ சென்று விடு. அப்ப நல்ல ஒரு வார்த்தையை பிற மக்களிடத்தில் பேசும் பொழுது, நல்ல ஒரு வார்த்தையை பிற மனிதரிடத்தில் போதிக்கும் பொழுது, அது நரகத்தினுடைய விடுதலை அது பெற்றுத்தரும். சிவனத்தில் அது உன்னை சேர்த்து விடக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்ப இந்த ஹதீஸுடைய தர்ஜுமாவை பார்ப்போம் வாங்க. அதி இப்னு ஹாத்திமின் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாத்திம் என்பவருடைய மகனான அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர் சொன்னார்கள், இத்தகுன் நார, நீங்கள் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வலவு பிஷக்கி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பளத்தினுடைய துண்டை கொண்டாவது நீங்கள் நரகத்தை பேணிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். ஃபமல்லம் மெஜிது, அப்படி அந்த பேரித்தம்பள துண்டை கூட நீங்கள் பெற்றவில்லை. அஃபமல்லம் மெஜிது, யார் அந்த பேரித்தம்பளத்தினுடைய ஒரு துண்டை கூட பெற்றுக்கொள்ளவில்லையோ, ஃபபிகலிமத்தின் தொய்யிபத்தின், ஒரு நல்ல வார்த்தையை கொண்டாவது நீங்கள் நரகத்தை பற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் நரகத்தை பேணிக் கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு தர்ஜுமாவாக இருக்கின்றது. அப்ப இதனுடைய விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பேரித்தம்பளத்தினை பாதி அதை தானம் செஞ்சு முடிஞ்சா நீங்க சுவனத்துக்கு போய்க்குங்க. அப்படி அதுவும் இல்லைன்னு சொன்னா ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு நீங்கள் சுவனத்தில் செல்ல முடியும். ஏன் அப்படி? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒரு அணு அளவு நன்மையை கூட அநியாயம் செய்ய மாட்டான் என்று குர்ஆன் ஷரீஃபில் சொல்லக்கூடியவனாக இருப்பான். இன்னொரு ஆயத்துல சொல்லுவோம், அல்லாஹ் யார் ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அவர் காணக்கூடியவராக இருப்பார், அதனுடைய பலாபலனை அவர் காணுவார். அப்போ நான் ஒரு சின்ன அமல் தான் அந்த உலகத்தில் செஞ்சேன்னு சொன்னா அதனுடைய பலாபலன் அவருக்கு தெரியுமா? தெரியும். அவருக்கு அது காட்டப்படும். அதற்கான நன்மைகள் என்ன, அவர் செஞ்ச அந்த நன்மைக்கான அந்த நன்மைக்கான பலாபலன் என்ன, அதை அவர் பார்க்கக்கூடியவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்ப நம்ம பேசக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை அது எந்த விதத்திலேயும் அது வீணாகி போவது கிடையாது. அது நமக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராமல் இருப்பது கிடையாது. அது கண்டிப்பாக பிரயோஜனத்தை ஏற்படுத்தும். அது கண்டிப்பாக பலனை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அது போன்ற விஷயத்தை நீங்கள் கலாமை கொண்டாவது நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த ஹதீஸுடைய ஷரஹ்ல நமக்கு ஒரு அருமையான சம்பவத்தை சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல ஒரு ஏழை வருகிறார்களாம். ஏழை வந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு திராட்சை பழத்தை தானமாக அந்த ஏழை இடத்தில் கொடுத்தார்கள். அப்போ தானமாக கொடுத்தவொன்னு அந்த ஏழை பார்த்தாராம், ஒரு மாதிரி ஏளனமா பார்த்தாராம், ஒரு மாதிரி அற்பமாக கருதினார்களாம். என்ன வெறும் திராட்சையை தான் கொடுத்திருக்கிறாங்க, இந்த திராட்சை தான் கொடுக்குறாங்க, என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே ஒரு திராட்சையை தான் நமக்கு கொடுக்குறாங்க, இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு ஒரு ஏளனமாக அற்பமாக கருதக்கூடிய அந்த சம்பவத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னவர்கள் சொன்னார்கள், ஏழையே, நீ இதை அற்பமாக சொற்பமாக நீ எண்ணாதே, இதுவும் பல அணுக்களின் எடைக்கு சமமான நன்மையை கொண்டதாக இது இருக்கின்றது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அந்த ஏழைக்கு சொன்ன ஒரு சம்பவத்தை இந்த ஹதீஸிற்கு தோதுவாக போடுகிறார்கள். அதாவது ஒரு சிறிய நற்செயலாக இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அதை தான் சொல்றாங்க. அப்போ ஒரு சாதாரணமான வார்த்தை தான் இது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் தந்த அந்த திராட்சையை விட ரொம்ப கம்மியான வார்த்தை தானே. திராட்சை கூட அந்த திராட்சை இருக்கக்கூடிய நபர் தான் கொடுக்க முடியும். சாதாரண வார்த்தை யார் வேணா கொடுக்கலாம். யாரெல்லாம் அந்த உலகத்தில் பேச முடியுமோ, பேச்சாற்றல் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவரெல்லாம் கொடுக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அது எப்பொழுதும் அதை ஏளனமாக கருதிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடிய ஒரு சக்தியை கொண்டதாக தான் அது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தருகிறார்கள். சரி, இப்போ கலிமத்தின் தொய்யிபா அப்படின்னு சொன்னா என்ன, அதாவது அது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது, அது எதுவெல்லாம் சேரக்கூடியதாக இருக்கும் சொன்னா அதற்கும் ஷரஹில் கற்றுத் தருகிறார்கள். அது ஒரு அன்பான வார்த்தையை பேசுதல், ஒருவருக்கு ஆறுதல் கூறுதல், நல்ல அறிவுரைகளை வழங்குதல், புன்னகையோடு பேசுதல், பிறரை ஊக்கப்படுத்துதல், இதுவெல்லாம் ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கும். அன்பாக பேசுறோம், ஒருவருக்கு அழுதுகிட்டு இருக்காரு, கவலையில் இருக்கான்னு சொன்னா ஆறுதல் சொல்றோம், அவருக்கான சொல்யூஷன் இல்லை, அவருக்கான தீர்வை நம்ம கொடுக்கல, ஆனா ஒரு சின்ன ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை கொடுக்குறோன்னு சொன்னா அதுவும் நல்ல வார்த்தை தான். ஒரு நல்ல அறிவுரைகளை வழங்குறோம், நசீகத்து செய்யறோம், இல்ல ஒரு புன்னகையோடு சிரித்து கொண்டு ஒரு மனிதத்துல பேசுறோம்னு சொன்னா, இல்ல பிறரை ஊக்கப்படுத்துறோம், இந்த காரியத்தை நீ செய்யப்பா, இதை செஞ்சன்னு சொன்னா நீ கண்டிப்பா பெரியால வருவப்பா, இது நம்பிக்கையோடு செய்யப்பா, இதற்கான பலாபலம் உனக்கு கிடைக்கும்பா அப்படின்னு ஒருவரை ஊக்கப்படுத்துறமாலே நல்ல காரியத்தின் பால். அப்ப இதுவெல்லாம் தான் கலிமத்தின் தொய்யிபா, இதுவெல்லாம் நல்ல ஒரு வார்த்தையில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நமக்கு தலீல் ஃபாலிஹின் என்ற ஷரஹில் அருமையாக கற்றுத் தருகிறார்கள். அப்போ
இந்த ஹதீஸிலிருந்து இந்த ஹதீஸ் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன? சிறிய நற்செயலாக இருந்தாலும் அதை அற்பமாக நினைக்கக்கூடாது. நம்மால் முடிந்த அளவிற்கு தானம் செய்ய வேண்டும். பொருள் இல்லை என்றால் இனிய பேச்சும் ஒரு பெரிய நற்செயலாகும். அல்லாஹ் எந்த நன்மையையும் அது அணு அளவு இருந்தாலும் அதை வீணாக்க மாட்டான் என்பதையெல்லாம் இந்த ஹதீஸினுடைய பாடம் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. இதை பேணக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்பதை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வர காரணம் என்ன? இதுவும் ஒரு ஃபபி கலிமத்தின் தொய்யிபா என்ற ஒரு வார்த்தை இடம்பெறுது இந்த ஹதீஸ்ல. அப்ப நல்ல ஒரு வார்த்தையை கொண்டாவது நீங்கள் நரகத்தினுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், நரகத்தை பேணிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதுல நல்ல வார்த்தையில இந்த பாடம் என்பதை நல்ல வார்த்தையோடு பேச வேண்டும், ஒரு மலர்ந்த முகத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பாடம் என்பதை துவங்குது. அப்ப இதுதான் இந்த பாடம் கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கு. அப்ப இந்த தலைப்பிற்கு தோதுவாக இந்த ஹதீஸ் வருதா இல்லையா? அதனால்தான் இந்த ஹதீஸை முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்து இடம்பெற செய்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த 692வது ஹதீஸையும் இந்த 88வது பாடத்தினுடைய தலைப்பையும் அதற்கு கீழ் முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய 2 ஆயத்துக்களையும் அதற்கு கீழ் வரக்கூடிய முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸ், இது அனைத்தையும் இதனுடைய அனைத்து விளக்கங்களையும் அனைத்து தர்ஜுமாக்களையும் முழுமையாக நாம் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 2வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் போன்ற பல விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.